ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தீபாவளிக்கு முந்தின நாளும், தீபாவளி அன்னைக்கும் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நாங்க எப்படி தீபாவளி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். அதாவது வருஷத்துக்கு வருஷம் வந்து தீபாவளி ஒவ்வொரு ஃபங்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றத்தோட இருக்கும். அப்படிதானே? இப்போ மழையோட நாங்க எப்படி தீபாவளி கொண்டாடினோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். திங்கட்கிழமை தீபாவளிக்கு வந்து ஆர்த்தி வந்து வியாழக்கிழமை நைட்டே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டா. அதாவது ஈவினிங்க்கு வந்து பிள்ளைங்க ஒரு 4, 5 பிள்ளைங்க சேர்ந்து ட்ரெயின்ல தான் கிளம்பணும் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா. ஆசைப்பட்டாளேன்றதுனால நாங்களும் சரி எப்போ அந்த இதெல்லாம் பழக அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். பார்த்தா அவ கிளம்பியிருக்கா. மழைன்னா மழை. அங்க மழை இல்ல. மதுரையில மழை இல்ல. இங்க வந்து பயங்கரமா மழை நம்ம ஊர்ல திருநெல்வேலிலலாம். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் பயமாவே தான் இருந்துச்சு. ஆனா வந்து சேர்றதுக்கு வந்து 9:30 ஆயிட்டு ஜங்ஷனுக்கு. அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து அப்படியே இருந்து அவள கூட்டிட்டு வந்தாங்க. இங்க பார்த்தா நைட்டு நல்ல மழை. இவன் எதுக்கு வெளியில போயிட்டு போயிட்டு வந்து கதவ திறந்து திறந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, அக்காவுக்கு பரோட்டா வாங்கிட்டு வரணும். மழை பிடிக்கிறதுக்கு முன்னாலேயே அவள்ட்ட ஃபோன்ல சொல்லிட்டான், "அவனுக்கு பரோட்டா வாங்கி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். நைட் சாப்பாடு என்னன்னு கேட்கவும் அவன் சொல்லிட்டான். ஆனா மழை வந்து புடிச்சது விடவே இல்ல. ரொம்ப ஹெவி ரெயின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப இடி மின்னலுமா பயங்கரமா போயிட்டே இருந்துச்சு. இவன் போய் எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தான். ஆனா கொஞ்சம் மழை விடவுமே இவன் போய் வாங்கிட்டு வந்துட்டான். கரெக்ட்டா வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறமும் மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. இவங்க அப்பா என்ன பண்ணாங்க, ஆஃபீஸ்லேருந்து நான் வரதுக்கு லேட் ஆகும். அதனால எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு, அவங்க அங்க ஹோட்டல்லயே சாப்பிட்டுட்டு அவள கூட்டிட்டு வந்துட்டாங்க. நைட்டு வரதுக்கு வீட்டுக்கு வரது கரெக்ட்டா 10 மணிக்கு அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு, கொஞ்சம் நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறமா தான் தூங்குனா. ஏன்னா பரோட்டா சாப்பிட்டுருக்கீங்க, குயிக்கா படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு முடிஞ்சது. இது வந்து மறுநாள் வந்து வந்து அப்போ வந்து காலையில வந்து இட்லிய சாப்பிட்டு முடிச்சுட்டு, மதியத்துக்கு வந்து உளுந்து சாதம் கேட்டிருந்தா. அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை குழம்புக்கு வந்து மொச்சக்கொட்டை ஊற போடல. ஆனா வந்து கத்திரிக்காய் நெறைய கடந்துச்சு. வந்து கத்திரிக்காய் குழம்பு வச்சிரட்டுமா? கத்திரிக்காய் வந்து கிச்சடி மாரி வச்சிரட்டுமா? அந்த உளுந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். எங்க வீட்லலாம் நாங்க இது இப்படி தான் வைப்போம். அப்போ கத்திரிக்காய், பல்லாரி, தக்காளி பழம், அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு குக்கர்ல போட்டு நல்லா வதக்கி இதில சைட் பை சைடா வந்து மொத நாள் பார்த்தீங்களா, தீபாவளிக்கு மொத நாளுங்கிறம்போது நெறையா கிளீனிங் வேலை, அந்த வேலைலாம் வேற நடந்துட்டு இருந்துச்சு. அத சைட் பை சைட்ல பார்த்துட்டு, குக்கர்லயே வந்து சாதம் பண்ணிட்டேன். உளுந்து சாதம் பண்ணிட்டு, குக்கர்லயே வந்து கத்தரிக்காய் கடைசிலயுமே வச்சுட்டேன். வச்சுட்டு எல்லாத்தையுமே விசில் விட்டு முடிச்சுட்டு, கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருந்துச்சு நானும் ஆர்த்தியும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தாளிச்சு விட்டுட்டு சாப்பிட்டோம். சாப்பிடும்போது இவங்க அப்பா வந்து மதியம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்புனாங்க. கொஞ்சம் போய் அங்க வேலை இருக்கு எனக்கு. கொரியர்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு, இவங்க அப்பா கிளம்பிட்டாங்க. இவங்க கல்யாணத்துக்கு முன்னால வந்து உளுந்து சாதம் பிடிக்காது இவங்க அப்பாவுக்கு. நான் நெறைய இடத்துல சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆனா இப்போ வந்து சூப்பரா சாப்பிடுவாங்க. அந்த மொச்சக்கொட்டை குழம்புக்கும் என் அத்தை வீட்ல வைக்கிறது, மாமியார் வீட்ல வைக்கிறது வந்து அது இன்னொரு டேஸ்ட்ல இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்சோம். ஆர்த்தி சொல்லிட்டா, "அம்மா எனக்கு உளுந்து சாதம் சாப்பிடணும் போல இருக்கு." அதனால நெறைய பொங்குன்னு சொன்னதுனால நைட்டுக்கும் சேர்த்தே நான் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நைட்டுக்கு நம்ம அந்த பலகாரம் சுடுற அந்த வேலையில இருப்போம். அப்போ வந்து நைட்டு புதுசா ஏதாவது பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பண்றத விட, இந்த மாரி மதியம் வச்ச சாதத்த ஏதாவது குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வேலையில பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு டைம் வந்து சேவிங்கா இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் வந்து பறக்க பறக்க இது பண்ற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே சரி இதுவும் நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் கிச்சடியுமே நெறைய வச்சுட்டேன். இவங்க அப்பாவுக்கும், நவீனுக்கும் மட்டும் தோசை பண்ணி குடுத்துட்டு, நாங்க 2 பேரும் வந்து உளுந்து சாதம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜாங்கிரீனுக்கு வந்து கொஞ்சம் தான் உளுந்து மாவு ஊற போட்டிருந்தேன். இது வந்து செகண்ட் டைம் பண்றேன். போன டைம்ல வந்து நான் வந்து ஆயில் கவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இதில தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு மாரி சப்ப சப்பையா வந்த மாரி இருந்துச்சு. இதில வந்து இப்போ வந்து நான் அந்த கேக்குக்கு இந்த நாசில் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன். அந்த கேக்கு டெக்கரேட் பண்றதுக்கு. அத வச்சு பண்ணேன். நல்லா இருந்தது. ஆனா வந்து குட்டி நாசிலா போட்டேன். பெருசா போட்டுருக்கணும் போல. ஆனா அதுவும் குட்டி குட்டியா வந்திருந்தது. ஆனா டேஸ்ட் வந்து இந்த வாட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அத சுட்டுட்டு இருந்தேன். அப்ப எங்க அப்பா வந்து கேட்டாங்க, "இது வந்து புதுசா நீ வாங்குனியா?" அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இது வாங்கும்போது நான் நல்லா திட்டி விட்டுட்டு இருந்தாங்க. "இதெல்லாம் உனக்கு எதுக்கு சுமதி? நீ வந்து இந்த கேக் பிசினஸா பண்ண போற" அப்படின்னு திட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னேன், "எப்பவோ வாங்குனது எதுக்கோ யூஸ் ஆகுது பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னாங்க, "பரவால்ல நீ வந்து யூஸ்ஃபுல்லானது தான் வாங்குவ" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி தெரிஞ்சா சரிதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து எல்லாமே சுட்டு முடிச்சுட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது எனக்கு வந்து பலகாரம் சுடணும் அப்படின்ற அந்த மூடே இல்லாம இருந்தேன். சாயங்காலத்துக்கு மேல எல்லா வேலையும் முடிச்சாச்சு. தூக்குறது, பாத்திரம் கழுவுறது, எல்லாமே கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஆனா வந்து வடையெல்லாம் நைட்டுக்கு தானே பண்ணுவோம். நம்ம படுக்கும்போது ஊற போட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சூசியத்துக்கெல்லாம் நைட்டு பண்ணிக்கலாம். அதாவது பூரணம் எப்போதுமே ரெடி பண்ணி அந்த உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுருவேன். அப்போ கொஞ்சம் டைம் ஆகட்டும்னே இருந்துட்டு இருந்தேன். பிள்ளைங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க, "அம்மா என்ன நீ எதுவுமே செய்ய ஆரம்பிக்கலையான்னு" சொல்லிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து மதியத்துக்கு மேலேயே முறுக்கு ரெடி பண்ணலாம். இன்ஸ்டன்ட்டா பண்ற முறுக்கு ரெடி பண்ணலான்னு தான் பார்த்தேன். அப்புறமா பார்த்தா கொஞ்சம் லோக்கல்ல கொஞ்சம் இவங்க அப்பா ஒரு 50 முறுக்கு போல வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த முறுக்கு இருந்துச்சுன்றதுனால ஆர்த்தி சொல்லிட்டா, "நான் இதே வந்து காலேஜ் போம்போது கொண்டு போயிருந்தேம்மா, நீ வேஸ்ட்ட போட்டு முறுக்கு பண்ணாத. இன்னொரு நாள் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டதுனால, அந்த முறுக்கு கேன்சல் ஆயிட்டு.
ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன், சரி ஜாங்கிரினாவது பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு உளுந்தம் பருப்ப வந்து ஒரு சாயங்காலம் போல ஊற போட்டுட்டு, அது ஏதோ மூடே இல்லாத மாரி தான் ஆரம்பிச்சேன். ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கட 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 கடன்னு வேல ஓட ஆரம்பிச்சுட்டு. நான் அங்க அந்த பலகாரம்லாம் பண்ணிட்டு இருக்க சமயத்தில, ஆர்த்தி வந்து இங்க பூஜை ரூமெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, தேய்ச்சு வச்சிருந்த விளக்குக்கு எல்லாமே போட்டு, சந்தன குங்குமம்லாம் வச்சு, அந்த விளக்குமே ஏத்தி விட்டுட்டா. அப்ப அது விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறமா பார்த்தா, இன்னும் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு எனக்கு. நான் சுசியத்துக்குமே மாவு சுசியத்துக்கு பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, "எப்பவுமே கொஞ்சம் கம்மியா போடுவேம்மா, இந்த வாட்டி நெறைய போட்டுரு" அப்படின்ட்டாங்க. ஸோ அவளுக்கு காலேஜுக்கும் கொண்டு போற மாரி நெறைய பூரணம் ரெடி பண்ணிட்டு, அன்னைக்கு கொஞ்சமா பண்ணிட்டு, மீதிய வந்து ஒரு 10, 15 போல உருண்டைகள வந்து உள்ள எடுத்து வச்சுட்டேன். அவ போகும்போது சுட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நெறைய பண்ணியிருந்தேன். மத்தது வந்து அ வடை, பருப்பு வடை, உளுந்து வடை அதெல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் சுசியத்துக்கு வந்து மேல் மாவுக்கு இந்த வாட்டி என்ன பண்ணேன், பச்சரிசி மாவு, மைதா மாவு கலந்து போடாம, அரிசியும், உளுந்தும் ஊற வச்சுட்டு நைட்டே வந்து வடைக்கெல்லாம் ஊற வைப்போம் பார்த்தீங்களா, அது மாரி வடை ஊற வச்சுட்டு, காலைல வந்து அரைச்சுட்டு, உப்பு லைட்டா சேர்த்துட்டு அந்த மாரி பண்ணேன். நல்லா வெளியில வந்து கோட்டிங் வந்து புசு புசுன்னு நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்து அந்த டேஸ்ட்டே உங்க அப்பாவுக்கு தான் புடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம், "அம்மா நீ நார்மலா செய்வல்ல, அந்த டேஸ்ட்டு தான் எங்களுக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி இந்த வாட்டி அப்பா டேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த வாட்டி வந்து உங்க டேஸ்ட்ல பண்ணி குடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப நைட்டு வந்து எல்லாமே பண்ணிட்டேன். பண்ணிட்டு ஊற போட்டு படுத்துட்டேன். காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன். கொஞ்சம் ரொம்ப அறக்க பறக்கலாம் வேல பார்க்கல. ரொம்ப ஃப்ரீயா தான் பார்த்துட்டுருந்தேன். 3:30 மணிக்கே எந்திரிச்சுட்டேன். எந்திரிச்சு பருப்புக்கு அந்த உளுந்த வடை எல்லாத்துக்கும் மிக்ஸில தான் அடிச்சேன். எல்லாத்தையுமே அரைச்சு வச்சுட்டு, இந்த வடை, சுழியம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைமும் என் வீட்டுக்காரங்க தான் பண்ணாங்க அது எல்லாமே. ஸோ வந்து அவங்க தான் போட்டுட்டுருந்தாங்க. அப்ப பார்த்தா, உளுந்த வடைக்கு ஓட்ட போடுறதுக்கு தெரியாம நல்ல உருண்டை உருண்டையா அதாவது ரொம்ப நேரம் அடுப்பு முன்னால நிக்கிறதுக்கு முடியலன்னு என்கிட்டயே சொல்லியிருக்கலாம் அவங்க. அத வந்து அப்படியே உருண்டை உருண்டையா போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில நான் வந்து நல்ல வேளை கொஞ்ச நேரத்தில பார்த்துட்டேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஓட்ட போட்டு திருப்பி போட்டேன். ஏன்னா, அப்போ வந்து கொழுந்த வீட்டுக்கு, அத்தை வீட்டுக்குலாம் குடுக்கும்போது அவங்க என்ன நெனைப்பாங்க, இதுக்கு உளுந்த வடை கூட இவளுக்கு போட தெரியலையான்னு நெனச்சிடக்கூடாது, தப்பா போட்டாளான்னு நெனச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போட்டு எடுத்தேன். அப்புறம் பஜ்ஜிக்குமே நீள நீளமா வாழைக்கா வந்து சீவி போடணுன்ட்டு நீளமா வச்சிருந்தேன். ஒரு 4 பஜ்ஜிய மட்டும் நீளமா போட்டுட்டு, மத்ததெல்லாம் கட் பண்ணி போட்டாங்க. எதையுமே நான் கவனிக்கல. அந்த பூஜை வேலை, வெளியில கோலம் போடுறது அந்த வேலைக்கு நான் போயிட்டேன். அதுக்குள்ளயுமே இவங்க வந்து சுட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறம் கிச்சன் கொஞ்சம் ஒரு மாரி கசகசான்னு இருந்துச்சு. அது எல்லாமே கிளீன் பண்ணி காஃபி போட்டு குடுத்துட்டு, வெளியில வந்து தூறலும் அதுமா இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா பெஞ்ச மழையில அப்படியே தெருவு எல்லாமே ஒரே ஈரமாவே இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ கோலம் வந்து எப்படி போட அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சின்ன கோலமா போட்டுறலாமா அப்படின்ட்டு. ஏன்னா தரை வந்து காயவே இல்ல. நம்ம போட்ட கோலமே அந்த டார்க்கா தெரியவே இல்ல. சரி இருந்தாலும் தீபாவளிலாம் போடலான்ட்டு கொஞ்சம் சிம்பிளா தான் போட்டேன். அந்த மஞ்சள், ரெட்டு அந்த காவி கலர்ல இருக்கிற கலர் பொடிய வச்சு தான் போட்டேன். சிம்பிளா தீபாவளி வாழ்த்துக்கள். ஏன்னா எப்படினாலும் எவ்வளோ பெரிய கோலம் போட்டாலும், சின்ன கோலம் போட்டாலும் மழை வந்து அழிய தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டுருந்தேன். போடவுமே இவன் எந்திரிச்சு பல்ல தேய்ச்சுட்டு, முகத்த மட்டும் கழுவிட்டு வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு வந்துட்டான். "அம்மா நான் பட்டாசு போடுறேன். நீ வீடியோ எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பார்த்தா அது அந்த ஈரத்தில வச்சுக்கிட்டே இருந்தேனா, அந்த திரி வந்து நமத்துட்டே இருந்துச்சு. சரி நீ பட்டாசு வெடி, நான் அம்மாக்கு எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். கடைசியில பார்த்தா, இரும்மா அந்த சரம் வந்து வெடிக்கல. நான் ஒரு அணுகுண்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணுகுண்டு மட்டும் போட்டான். அத போட்டு முடிச்சுட்டு, வீடியோ எடுத்து முடிச்சுட்டு, கடைசியில வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வந்து எண்ணெய் எல்லாமே ஃபர்ஸ்ட் காய்ச்சி வச்சுட்டு தான் வெளியில வந்தேன். ஏன்னா அடுப்பு வேலைய ஒரேடியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தேய்ச்சு விட்டுட்டு, ஆர்த்திக்கு தேய்ச்சு விட்டுட்டு, நவீனுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவனும் எங்கள மாதிரியே அப்படியே ட்ரெஸ்ஸோட உட்காந்தான். அப்ப அவங்க அப்பா சொன்னாங்க, "டீ ஷர்ட்ட கழட்டிட்டு உட்காரு. நான் மேலலாம் தேய்ச்சு விடுறேன். சூடு நல்லா போகும்" அப்படின்னாங்க. இவங்க அப்பா வந்து, "இல்ல அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டே இருந்தான். அப்ப நான் சொன்னேன், "இல்ல நீ அவனுக்கு தலையில மட்டும் தேய்ச்சு விடுங்க. அதுக்கப்புறமா உடம்புல தேய்ச்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு, அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த ஜோக் போய்க்கிட்டு இருந்தது. "அப்பதான்டா உடம்புலாம் நல்ல சூடெல்லாம் குறையும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவங்க 2 பேரும் தேய்ச்சு முடிச்சுட்டு வரவும், நாங்க வந்து குளிக்கவும் கரெக்ட்டா இருந்துச்சு டைம். சாமி கும்பிடுறதுக்கு வந்து அறக்க பறக்க இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா நல்லா இது பண்ணிட்டுருந்தோம். இங்க நான் குளிச்சு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளயுமே ஆர்த்தி என்ன பண்ணிட்டான்னா, அந்த போர்வையெல்லாம் விரிச்சு யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் போட போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு புதுசு எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டோம். இந்த வாட்டி நாங்க ட்ரெஸ்ஸு போன வாட்டி மாரியே தான். ஆன்லைன்ல தான் எல்லாருக்குமே பர்ச்சேசிங். உங்க அப்பாலேருந்து நவீனுக்கு மட்டும் டிமார்ட் போம்போது ஒரே ஒரு பிளாக் ஷர்ட் போட்டிருந்தேன். தீபாவளிக்கு போட்டிருக்கான் பார்த்தீங்களா? அது வந்து டிமார்ட்ல எடுத்தோம். எல்லாமே வந்து சிம்பிளா தான் எல்லாமே எடுத்திருந்தோம். ஏன்னா நம்ம துணிக்கு வந்து நெறைய துட்டு போடுறது எனக்கு பிடிக்காது. நல்லா விளாக்லயுமே சொல்லியிருப்பேன். அதிகமா போட்டாலும் கொஞ்ச நாள் தான் போட போறோம். அப்புறமா தூக்கி யார்ட்டயாவது குடுக்க தான் போறோம். அப்படின்றதுனால நான் வந்து எல்லாத்தையுமே இவ எடுத்து வைக்க, அவங்க அப்பா வந்து மஞ்சள், குங்குமம் எல்லாமே வச்சுட்டாங்க. இங்க வந்து சரி நம்ம இட்லி ஊத்தி வச்சுட்டு வந்துரலாம். அந்த நம்ம சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளயும் அப்படின்ட்டு இட்லிய ஊத்தி வச்சுட்டேன். ஆர்த்திக்காக வந்து அன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சிருந்தோம்.
சிக்கன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வச்சுட்டேன். ஒரே குழம்பாவே வச்சுட்டோன்னா காலையில் இட்லிக்கும் குழம்புக்கும் சாப்பிட்டுக்கலாம். மதியத்துக்கு வந்து ரசமும் சாதம் ஒயிட் ரைஸ் மட்டும் பண்ணிட்டோம்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வச்சோம். பார்த்தா அது நைட்டுக்குமே தோசை போட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி நிறையவே போட்டேன். ஆனா, இந்த மாரி ஃபங்ஷன் டயத்துல இந்த மாரி அதாவது நெறைய குழம்பு வச்சுட்டு, அந்த மதியத்துக்கும், நைட்டுக்கும் அப்படியே ஓட்டிர்றது வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம நைட்டெல்லாம் முழிச்சுட்டு, நைட்டு மருதாணி எல்லாம் வச்சுட்டு நாங்க படுக்கிறதுக்கு வந்து 11:30 3:30க்கு எந்திரிச்சுட்டேன். அப்படிங்கும்போது கொஞ்சம் டயர்டா இருக்கும். ஏன்னா நின்னுட்டே வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றதுனால, இவங்க அப்பாவே கேட்டாங்க, "அந்த வடை போடுறதுக்கே என்னால நிக்க முடியலையே, கால்லாம் வலிச்சதே. நீ எப்படி சுமதி அவ்வளோ நேரம் நின்னு வேலை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு. அப்ப நம்ம அம்மாமார் எல்லாருமே இப்படிதான் நின்னு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு, இந்த மாரி நம்ம ஒன் பாட் குழம்பு மாதிரி நெறைய வச்சுட்டோம் அப்டின்னா, 3 நேரமும் ஓட்டுறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாரி இருக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. யாராவது இத அக்செப்ட் பண்ணுறீங்களா? அப்டின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப ஏன் சுடிதார் போட்டிருக்கேன்னா, லாஸ்ட் டைம் வந்து நைட்டில நின்னுட்டுருந்தேன். பேக் தான் இருந்தாலுமே, கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சுன்றதுனால, இப்ப சுடிதார் தான் போட்டிருந்தேன் நைட்டிக்கு பதிலா. அவங்கவங்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ்ஸ வந்து கையில இவங்க அப்பா கிட்டேருந்து வாங்குனோம். அதுக்கப்புறம் இவங்க அப்பாவுக்கு குடுக்கணும் இதே லாஸ்ட் டைம் மாரியே தான். இவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அம்மா, அப்பாவாம். யாரு ஆர்த்தியும் நவீனும் வந்து அவங்க அம்மா, அப்பாவாம். அதனால நாங்க குடுக்கோம் உனக்கு. இப்ப எனக்கு யார் குடுப்பா? அப்படின்னு கேட்டாங்க. நாங்க குடுக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஓடி வந்து ஃபர்ஸ்ட்டு அவ நான் குடுக்க போறேன்னா, இவன் நான் குடுக்க போறேன். இல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து குடுப்போம். நாங்க தான் உனக்கு அம்மா, அப்பாப்பா. உங்களுக்கு அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது 2ம் குடுத்துட்டு இருந்தது. அவ தலைய விரிச்சு போட்டுட்டு இருந்தா அப்படின்ட்டு சத்தம் போட்டேன். எங்க அம்மா வந்து தலைய விரிச்சு போட்டுட்டு எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சத்தம் போடுவாங்கன்றதுனால, அதுக்கப்புறம் முடிய தூக்கி அதான் பேண்ட் தேடிட்டு இருந்தா கையில கிடைக்கல. அப்படின்ட்டு முன்னால முடிய தூக்கி போட்டு அவங்க அப்பாவுக்கு குடுத்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கா திருநார் பூசி புது ட்ரெஸ் போட்டு வந்ததுக்கு அப்புறமா திருநார் பூசி ரூபா குடுத்தாங்க. இதில வந்து நவீனுக்கு ரூ. 20 தான் கிடைச்சிச்சு. அப்போ நவீன் என்ன சொன்னான் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து என்னப்பா எனக்கு மட்டும் கம்மியா தர்றீங்க அப்படின்னா. இப்ப என்ன சொன்னாங்க, "என்ன நவீன் உனக்கு மட்டும் ரூ. 20 தந்திருக்காங்க. பிள்ளைக்கு நெறைய குடுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நவீன் என்ன சொன்னான் அப்படின்னா, "போதும்மா, அப்பா பாவம்மா, போதும் எனக்கு. எப்ப கேட்டாலும் அப்ப தானே தரப்போறாங்க. அதனால ரூ. 20 எனக்கு போதும். நானே ஒண்ணும் சொல்லல. உனக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா! பிள்ளைகள் வந்து சிக்கனத்துக்குள்ள வந்துட்டு அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அவளுக்குமே நல்ல சிக்கனம் வந்துட்டு. அப்புறமா சமையல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா, அ எல்லாருமே சாப்பிட்டோம். ஏன்னா பசியில இருந்தது. எதுக்கு அவசர அவசரமா இட்லிய வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு, அந்த ஸ்நாக்ஸ மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அப்படியே வந்து இட்லி சாப்பிட்றணும் அப்படிம்பாங்க. முந்தி வந்து என்ன செய்வேன்னா, சாம்பார், சட்னி வந்து மொத்தமா நெறைய வச்சுருவேன். அந்த வடைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்னு. இப்போ வந்து கறி குழம்பும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டேன்ல இட்லிக்கு. அதனால அப்ப சாப்பாடு கேட்பாங்கன்றதுனால, அவசர அவசரமா அதையுமே சைட்ல பண்ணிட்டேன். அப்போ வந்து குயிக்கா முடிஞ்சுட்டு எனக்கும் வேலை முடிஞ்சுட்டு. அப்போ எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, வெடி போடுறதுக்கு வந்தாச்சு. இவனுக்கு வந்து வெடி எங்க வச்சோம், ஒரு சரம் மட்டும் வச்சுட்டு, நேரா வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போணும். போய் அங்க போய் பட்டாசு போடணும், பசங்கள பார்க்கணுன்றதுனால எங்கள அவசரப்படுத்திட்டே இருந்தான். அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு சாரி கட்டிட்டு ஓடி வந்தோம். வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சரம் வைக்கிறதுக்கு நான் நெனச்சேன், மறுபடியும் அந்த தண்ணீல நவீன் வந்து காலையில அந்த நான் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது, அந்த ஈரத்திலேயே வச்சுட்டு இருந்தேன். அதனால பத்தவே இல்ல அது. அதே மாதிரி இவங்களும் பார்த்தா தெரியும். அந்த தெரு ஃபுல்லா ஈரமா தான் இருந்துச்சு. அதிலேயே வைக்காங்களே எங்க வெடிக்க போகுது அப்படின்னு நெனச்சேன். ஆனா பரவால்ல கொஞ்சம் நேரம் நமத்த மாரி இருந்துச்சு. அப்புறமா வெடிச்சுட்டு. எனக்கு என்னமோ இந்த வாட்டி தீபாவளி வந்து ரொம்ப சிம்பிளா இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த வாட்டி பட்டாசே ரொம்ப கம்மியா தான் விலைக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 3000 அந்த அது கிட்ட தான் வந்திருந்தது. ஏன்னா இவன கூட்டிட்டு போய் நான் போல இந்த வாட்டி. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அம்மா வந்து ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தைய விடுதாங்க. இதுக்கு முன்னால என்ன பண்ணுவா? என்ன சொல்லுவான்னா, "ஏய் நப்பி டாடி" அப்படிம்பா இவங்க அப்பாவ. "கஞ்சாமட்டி, கஞ்ச பிஸ்னாரி" அப்படின்னு சொல்லுவா. அவங்க அப்பா சிரிப்பாங்க. "ஏம்மா?" அப்படின்னா, "என்னப்பா வச்சுக்கிட்டே செலவு பண்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க" அப்படிம்பா. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "நான் வந்து ஒவ்வொரு ரூபா சம்பாதிக்கும்போதும் எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, நாங்க சின்ன பிள்ளையில பட்ட கஷ்டம் தாம்மா எனக்கு ஞாபகம் வரும். அதனால அந்த ஒவ்வொரு ரூபாய ஏர்ன் பண்ணும்போதும் செலவு பண்ணா இது வந்து ஒர்த்து தானா? தேவையா? அப்படின்னு பார்த்துட்டு தான் அப்பா செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா, அத அடிக்கடி சொல்றது வந்து இப்ப தான் இந்த 2 பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் புரியுது அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். பரவால்ல. அவனுக்கும் போதும் எனக்கு ரூ. 20 போதும்ன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு. ஆர்த்தியும் வந்து பரவால்ல இந்த வார்த்தைய சொல்லிட்டா. அடுத்த வாட்டி இத விட கம்மியா வாங்குங்கப்பா. நைட் வெடி மட்டும் வாங்குங்க. ஒரு சரமும், நைட் வெடி மட்டும் வாங்குங்கன்னு சொல்லிட்டாங்க 2 பேரும். சரின்னு சொல்லியாச்சு. சரிம்மா நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிடுதேன் அப்படின்ட்டாங்க இவங்க அப்பா. அப்புறமா அந்த சுமக்கி வெடி எல்லாமே வெடிச்சு முடிச்சுட்டு
அத்தை வீட்டுக்கும், கொழுந்த வீட்டுக்கும் வந்து பலகாரங்கள்லாம் கொஞ்சம் குடுத்துட்டு வந்துரலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு இவன வெடி கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் தான் இவன் கொஞ்சம் அமைதியா இருப்பான். ஃப்ரெண்ட்ஸ பார்க்கறதுக்கு போயிருவான். இல்ல அப்டின்னா வந்து நம்மள ஒரு வேலையுமே பார்க்க விட மாட்டான். நவீன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, ஏதாவது ஒரு ஒரு இது கேட்டான், செய்யணும் அப்டின்னு சொல்லிட்டான் அப்டின்னா, அத நம்ம செஞ்சு குடுக்குற வரைக்கும் நம்ம முன்னாலேயே வந்து நின்டு மூச்சு விட்டுட்டே இருப்பான். நம்மள ஒரு வேலைய அதாவது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அவன் மேல தான் படுற மாதிரி பார்த்துட்டே இருப்பான். ஸோ, அவனுக்கு அந்த வேலைய முடிச்சு குடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மள விட்டு நகன்றுவான்றதுனால, அவன் கூட இருந்து பட்டாசுலாம் கொஞ்சம் வெடிச்சு முடிச்சோம். அது முடிச்சதுக்கப்புறமா மழை வந்து வரல. ஐயோ! அம்மா மழை வந்துருமோ! அந்த பட்டாசு போட முடியாம போயிருமோ! போட முடியாம போயிருமோன்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். நான் நெனைக்கிறேன் எல்லா பிள்ளைங்களும் இந்த மாரி தான் பயந்துட்டே இருப்பாங்கன்னு நெனைக்கேன். மொத நாள் நைட்டு ஃபுல்லா கேட்டுட்டே இருந்தான். தூங்கவே இல்ல. எங்க கூடயே பக்கத்துலயே நின்னுட்டு, "அம்மா மழை வந்துருமோ! பட்டாசு போட முடியாம போயிருமோ!" அந்த மாரி ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். அப்ப நான் சொன்னேன், "இல்ல கடவுள் வந்து ரொம்ப பாவப்படுவாங்க. அதாவது நைட் ஃபுல்லா மழை இருந்தாலுமே, காலையில வந்து பிள்ளைங்கலாம் சந்தோஷமா பட்டாசு போடட்டும் அப்படின்றதுனால, மழைய நிறுத்திருவாங்க. நாங்கலாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போதும், இதே மாரி தான் மாமா வந்து வெடி வெடிக்க முடியாம போயிருமோ, மழை வந்துருமோன்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா காலையில வந்து அப்படி நல்லா வெறிச்சுரும். அதனால பயப்படாத கடவுள் வந்து மழைய அந்த நேரம் நிறுத்தி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ மதியம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் மழை இல்ல. அதான் ஆனா வந்து கிளைமேட் வந்து கூலிங்கா இருந்துட்டே இருந்துச்சு திருநெல்வேலியில. எப்படின்னா, அந்த நம்ம அந்த கொடைக்கானல் மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இது ஏதோ புதுசா மணி பாம்ப்ன்னு வந்திருக்கு போல. அதுதான் போட்டிருந்தான். அது வெடிச்ச உடனே அதுக்குள்ளேருந்து குட்டி, குட்டி அந்த ரூபா நோட்டா வந்திருந்தது. பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ரியாலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஆனா வந்து குட்டி, குட்டியா இருந்துச்சு. அந்த நல்ல பிளாஸ்டிக்லாம் கோட்டிங்லாம் குடுத்துருந்தாங்க. அப்பதான் அத கலெக்ட் பண்ணி ஏதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு குடுத்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். இத எங்க கீர்த்தனாவே குழந்த பொண்ணே அவ வந்து இந்த மாரி சின்ன, சின்ன இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவளே விளையாடுவா. அப்ப நம்ம கீர்த்தனாக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து சேர்த்து வச்சுட்டுருந்தான். ஆர்த்திக்கு வந்து அந்த வெடிக்கிற வெடியெல்லாம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நைட்டு மத்தாப்பு வேணா நைட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. பொதுவாவே வெடியில அவளுக்கு அந்த ஆசை போயிட்டு. முந்தையெல்லாம் வந்து ஓடி ஓடி அவனுக்கு ஈக்குவலா ஏன் அவன் மட்டும் தான் போடுவானோ, நான் போடக்கூடாதோ, பொம்பள பிள்ளைலாம் போடக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து போட்டி போட்டு 2 போடும். இப்ப வந்து அவளுக்கு சுத்தமா அந்த வெடியில உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு. அப்ப அவளே சொல்லிட்டா, இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு வயசு ஒரு குறிப்பிட்ட வயசுல தாம்மா இந்த ஆசைலாம் இருக்கும். கொஞ்சம் அவன் வந்து வளர்ந்துட்டான் அப்படின்னா இந்த ஆசையுமே போயிரும். சும்மா ஏதோ ஒரு பேருக்கு ஒரு சரவெடி வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவான் அவன். அவன் வந்துருவான். அதனால அவனுக்கு ஆசைப்படும்போது அவனுக்கு வாங்கி குடுத்துருங்கப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல குழந்தை பிள்ளைங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க பட்டாசு போடுறதுக்கு. ஸோ அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா WhatsApp ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா, நெறைய மெசேஜ் தீபாவளி விஷ் சொல்லி. அவ்வளோ பேர்த்துக்கும் உட்காந்து அத்தை வீட்டுக்கும், கொழுந்த வீட்டுக்கும் பலகாரம்லாம் குடுத்துட்டு வந்து உட்காந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பதில் குடுத்துட்டு இருந்தேன். அ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதாவது நம்ம ஃபோன்ல கான்டாக்ட் வைக்காதவங்க, மெசேஜ் பண்ணாதவங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து நம்மள ஞாபகம் வச்சு, நமக்கு விஷ் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுலயும் ஒரு சிலருக்கு நான் இந்த ஹாப்பி தீபாவளி சொல்றதுக்கு வந்து மறந்துட்டேன். அது வந்து எனக்கு மறுநாள் தான் ஞாபகம் வந்துச்சு. சாரி எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு குடுத்த ரிப்ளை குடுத்தவங்க எல்லாருக்குமே நான் பதில் குடுத்துட்டேன். குடுத்து முடிச்சுட்டு அத்தை வீட்டுக்கு போய் அத்தைகிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஆர்த்தி எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம். கீர்த்தனா, காயத்ரி எல்லாரும் சொல்லிட்டு. கீழ தான் அவங்க எல்லாருமே பட்டாசு போட்டுட்டு இருந்தாங்க. கீழ குடுத்தோம். அப்புறம் மேல வாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு காய கூப்பிட்டா. அப்ப எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப வந்து கீர்த்தனாவுக்கும் எனக்கும் வந்து ட்ரெஸ் கலர் வந்து சேமா இருந்துச்சு. ஸோ அவ வந்து என்னோட டெடி பியர் குட்டி பிள்ளையில வந்து நான் அவள டெடின்னு சொல்லி கூப்பிடுவேன். என் கூடயே நல்லா விளையாண்டுட்டே இருப்பா. ஸோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்து மதியம் வந்து தூக்கமே வரல இன்னைக்கு. என்னமோ தெரியல. நல்ல பிள்ளைங்க என்ஜாய் பண்றத எதையும் பார்த்துட்டே இருந்தேன். மதியம் கொஞ்சம் மழை பெஞ்சுச்சு. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஒரு 6:30க்கு மேல கொஞ்சம் வெறிச்சிச்சு. வெறிச்ச உடனே இவனுக்கு இந்த நைட் வெடிய வச்சு விட்டுருவோம். இவன் வெளியில போய் போய் பார்த்துட்டே வந்தான். பாவமா இருந்துச்சு அவன பார்க்கறதுக்கு. எல்லா வீட்லயும் பிள்ளைங்க இப்படிதான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த மழை கொஞ்சம் வெறிச்ச உடனே கொஞ்சம் புஸ்வானம், மத்தாப்புலாம் இருந்தத காலி பண்ணிறலாம். ஏன்னா மதத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளத்தையும் விட்டுட்டு இருந்தோம். விட்டுட்டு இருக்கும்போது வந்து அந்த ஸ்கை ஷாட் வைக்கும்போது தான் ஸ்கை ஷாட்டே கிட்டத்தட்ட 3ஓ என்னமோ தான் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்ன மாரி இருந்துச்சு. நான் அந்த அந்த பார்சல் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்ல. எனக்கு என்னவோ அந்த லாஸ்ட் டைம் வந்து அவனுக்கு நெறைய வாங்கி குடுத்துருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நெறைய வித்தியாச வித்தியாசமான வெடியா இருந்துச்சு. ட்ரோன் வெடி, மயில் வெடி அந்த மாரி நெறைய இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்றதுனால பார்த்துட்டு இருந்தேன். இந்த வாட்டி எல்லாமே சிம்பிளா இருந்துச்சுன்றதுனால அது பக்கமே நான் பார்க்கல. அந்த பட்டாசுலயுமே கொஞ்சமா நவீன் வந்து எடுத்து வச்சிருக்கான் மேல. கட்டி வச்சிருக்கான். நல்லா 2 பேப்பர் போட்டு கட்டி வச்சிருக்கான். அந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம போடுவோமா, அந்த ஒரு எல்லாரும் போடுவாங்கல்ல, அப்ப நம்ம போட்டுக்கிடுவோம். புதுசா வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கை சாட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க அப்பா போய் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வராங்க. அது வந்து நல்லா வெடிச்சது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு.
எல்லாம் மழை தான். ஃபுல்லா தண்ணி தெரு ஃபுல்லா தண்ணியா தான் இருந்துச்சு. தண்ணி இல்லாத இடமா பார்த்து வச்சுட்டுருந்தாங்க. அந்த சைடு அந்த கோயிலுக்கு அந்த சைடு நேரா ஃபுல்லா நெறைய தண்ணி கெட்டி கிடந்துச்சுன்றதுனால வைக்கிறதுக்கு இடம் இல்லன்றதுனால இந்த இடத்துல வச்சாங்க. பொதுவாவே ஸ்கை செட் வந்து இந்த இடத்துல நாங்க வைக்க மாட்டோம். ஆனா, இப்ப தண்ணி இல்லாம இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சோம். ஃபர்ஸ்ட்டு சூப்பரா எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. வெடிச்சு முடிச்சுட்டு வீடியோலாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இவன் என்ன பண்ணான், "நான் போய் பைக் வைக்கேன்ப்பா" அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்ப இவங்க அப்பா வந்து கரெக்ட்டா அந்த இடத்த தான் நான் காமிச்சேன்ல, அந்த இடத்துல வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன விட்டுருந்தாங்க. இவன் கரெக்ட்டா போய் அந்த இடத்துல அந்த ஸ்பீட் பிரேக்கர் வரும் அந்த இடத்துல. அதுல வந்து அந்த ஒரு மாரி சரிவு வர இடத்துல சரியில்லாம அதாவது அந்த பேஸ் வந்து சரியில்லாம வச்சுட்டான் போல. வச்சுட்டானா, இல்ல அது பேலன்ஸ் தாங்க முடியாம சரிஞ்சுட்டா என்னன்னு தெரியல. ஆனா இவங்க அப்பா வச்ச இடத்துல அவன் வைக்கல. வச்சுட்டு வந்துட்டான் போல. ஆசையில வச்சுட்டு வந்துட்டான். அது ஒரு ஷாட் மட்டும் மேல போச்சு. அதுக்கப்புறமா சரிஞ்சுட்டு. சரிஞ்சுட்டு ஆளாளுக்கு பட்டாசு போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் ஏன்னா போன வாட்டி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வெடிக்க எடுக்கும்போது கூட நான் உள்ள இருந்து சேஃப்டியா எடுத்துட்டு இருந்தேன். செகண்ட் ஷாட்டுக்கு இவன் வைக்கும்போது எடுக்கிற ஷாட்ட வந்து வெளியில இவங்க அப்பாலாம் நிக்காங்கல்ல அப்படின்னு பயம் இல்லாம எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு வாட்டி இந்த மாரி ஆனத நான் பார்த்துருக்கேன் நேர்ல. பெரிய ஸ்கை ஷாட் வந்து இந்த மாரி கீழ கிடைமட்டத்துல வெடிச்சுட்டு. அது பார்த்துருக்கேன்றதுனால இவங்க அப்பா எல்லாரும் நிக்காங்களே நின்னு எடுத்துட்டு இருந்தேன். பார்த்தா அது சரிஞ்சுட்டு 2 ஷாட்டுக்கு அப்புறமா சரிஞ்சுட்டு. அது சரிஞ்சு இங்கே வெடிச்சிட்டு இருக்குன்றது கூட தெரியாம நான் நின்னுட்டே இருந்தேன். அப்புறமா இவங்க அப்பா தான் "ஏய் ஓடு ஓடுன்னு" எல்லாரையுமே பத்தி விட்டாங்க. பார்த்தா நவீன் ஸ்ட்ரெய்ட்டா ஓடிட்டான். தெரு ஓடி ஓடி கீதாக்கா வீட்டு பக்கத்துல ஓடியிருக்கான். நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல எதுவுமே ஆகல. ஏன்னா கார் கேட் ஓப்பன்ல இருக்கு. கார் இருக்கு. அங்க குழந்த வண்டி நிக்கி எல்லாம் நின்னுட்டு இருக்கு. என்ன ஆகப்போதோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கடவுள். ஸோ இப்படிதான் எங்களுக்கு தீபாவளி போச்சு. மழையும் அதுவுமா தீபாவளி இப்படிதான் நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அப்புறமா குழந்தை வீட்ல இருந்து கொஞ்சம் பட்டாசு போட்டுட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போயாச்சு. அவ்வளோதான் தீபாவளி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் தீபாவளில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துறாதீங்க. நம்மளோட சேனல் சுமதிஸ் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு விளாக்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.